ஏங்க நீங்க இப்பந்தான் காப்பி குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? வேலைக்கு கிளம்ப வேண்டாமா? நேரம் ஆகலையா உங்களுக்கு? இன்னைக்கு பெருசா வேலை ஒன்றும் இல்லைம்மா, மெதுவாக போனால் போதும், அதான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சரிங்க, அப்ப நீங்க மெதுவா கிளம்புங்க. நான் அடுப்பங்கரையில் போய் வேலையை பார்க்கேன். காலையில் சாப்பிட்றதுக்கு என்ன வச்சிருக்க? ஏங்க தோசை சுட்டு. ஏன் இழுக்க? தோசை சுட்டுட்டு சப்பாத்திக்கு நேற்று நைட்டு வச்ச குருமா இருக்கு, அதை வச்சு சாப்பிட்டுக்கோங்கன்னு தானே சொல்ல போற? ஏங்க எப்படிங்க இவ்வளோ பெரிய புத்திசாலியா இருக்கீங்க? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? தினம் இதானே நடக்கு இந்த வீட்டில். நேற்று வச்ச குருமாவெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துறாதுன்னு, அது சரியான உரப்பு, வாயில் வைக்கவே முடியல. அதெல்லாம் கொண்டு வந்து தோசைக்கு ஊற்றி கொடுத்துட்ட, அவ்வளோதான், நான் சாப்பிடவே மாட்டேன், அப்படியே வச்சுட்டு எந்திரிச்சு போயிடுவேன். ஐயையோ, என்ன இந்த மனுஷன் இப்படி சொல்லுதாரு? நம்ம இன்னைக்கு தோசையும் குருமாவையும் வச்சு ஒப்பைத்திரலான்ல பார்த்தோம். என்ன யோசிக்க? தோசையும் குருமாவையும் வச்சு ஒப்பைத்திரலான்னு பார்த்தோமே, இவன் வேற இப்படி சொல்லுதானே, இப்போ என்ன செய்யன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியோ? சேச்சே, நான் ஏன் அதை பற்றி யோசிக்க போகிறேன்? நான் வேற ஒரு ஐட்டம் செய்ய போகிறேன். அது என்னது தெரியுமா? வெஜிடபிள் சேமியா கிச்சடி. கேட்கறதுக்கு பேரே நல்லா இருக்கே, அப்பனா அதையே செஞ்சிருமா? சரிங்க, உங்களுக்காண்டி செய்ய மாட்டேன்னா நான் போய் செஞ்சு கொண்டு வரேங்க. நீங்கள் மெதுவாக கிளம்புங்க. நம்மளாம் யாரு? ஸ்விம்மிங் பூல்லையே சுறா மீனை பிடிக்கிற ஆட்க நம்மகிட்டே வந்துட்டாரு பேசுறதுக்கு. நல்ல வேலை, வாயுள்ள பிள்ளை பொழைக்கும்னு சும்மாவா சொன்னாங்க? வாயை திறந்து பேசுனதுனால தான் இன்னைக்கு அந்த குருமால இருந்து தப்பிச்சிருக்கேன். இல்லைன்னா அந்த குருமாவை கொடுத்து தோசையை கொடுத்து நம்மள சீவனை வாங்குவா. நாளைக்கு வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கு, இவ்வளோ வேலை கிடக்கு. எதெல்லாம் செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்கி. இந்த வீட்டுக்குள்ளே யாராவது அதை பற்றி வீடியோ போட்டிருக்காங்களான்னு பார்ப்போம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். வீடியோ பார்க்கலான்னு பார்த்தா ஒரே பொம்மை படமால வருது. இந்த பிள்ளைகளுக்கு ஃபோனை கொடுத்தாலே இப்படித்தான், பொம்மை படத்தை பார்த்து பார்த்து விட்டுருதுங்க. நம்ம பார்க்கும்போது ஒரே பொம்மை படமாக தான் காட்டுது. எரிச்சலாக இருக்கியா? ஏம்மா, என்னம்மா, என்ன வேணும்? ஏம்மா ரொம்ப போர் அடிக்குமா? போர் அடிக்கா? ஏன் போர் அடிக்கி? ஏம்மா அதெல்லாம் தெரியாதும்மா, கொஞ்ச நேரம் உங்கள் ஃபோன் தாங்களே, பார்த்துட்டு தாரேன். ஃபோன் வேணுமா? ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டியா? இந்த முடிக்கம்மா, ஹோம்ஒர்க் முடிக்க. கொஞ்ச நேரம் ஃபோனை தாங்க, பார்த்துட்டு போய் ஹோம்ஒர்க் முடிக்க. படிக்கிறத விட உனக்கு ஃபோன் பார்க்கறது அவ்வளோ முக்கியமாக போயிட்டோ? முதல்ல போய் ஹோம்ஒர்க் முடிப்போ. இப்போ ஃபோனு தர முடியுமா முடியாதா? முடியாது. இது ஏன் ஃபோனு, கொடுக்கணுமா வேண்டாமான்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். நீ போய் ஹோம்ஒர்க்கை பண்ணுப்போ. அது ஏன் ஹோம்ஒர்க்கு, அது எழுதணுமா வேண்டாமான்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். நீங்கள் ஒன்றும் முடிவு பண்ண வேண்டாம், போங்க. கோவம் மட்டும் பொத்துக்கிட்டு வந்துடும், ஒன்றும் சொல்லிடக்கூடாது. இதுகளை பெற்றதுக்கு பேசாமல் ஒரு 1/2 கிலோ அரிசியை பெற்றிருந்தா அன்னைக்கே பொங்கி தின்னுட்டு பேசாமல் இருந்திருப்பேன். இந்த குருமா எவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சு. இது திங்கிறதுக்கு அந்த மனுஷனுக்கு என்ன கேடு? குருமாவை கண்ணிலேயே காட்டிடாதேங்காரு. ஒரு சட்டி நிறைய குருமா இருக்குது, இதை கொண்டு தூரையாக போட முடியும்? அதுக்குன்னு நான் சும்மாவாக விட்டுருவேன். இந்த கையில் சேமியா பாக்கெட் இருக்குது, இந்த கையில் குருமா இருக்குது. இன்னைக்கு இது 2 வச்சு தான் நம்மளுக்கு முக்கியமாக வேலையே இருக்குது. மர்மோளே, என்ன கையில் குழம்பையும் சேமியா பாக்கெட்டையும் வச்சுட்டு மொழி முழிச்சுக்கிட்டு இருக்கே? எத்தே, நீங்களே இந்த நியாயத்தை சொல்லுங்கத்தே. நேற்று நைட்டு வச்ச குருமா எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு மர்மோளே. அந்த குருமா மிச்சம் இருந்து இன்னைக்கு காலையில் தோசைக்கு வச்சு சாப்பிட்டுக்கிடலான்னு பார்த்தேன். தோசையும் குருமாவும் சூப்பராக இருக்குமே. உங்கள் பிள்ளைக்கு அந்த குருமா உரப்பு வாயிலே வைக்க முடியலையா? அதை கண்ணு முன்னாலே கொண்டு வந்து காட்டிடாதன்னு என்னை போட்டு ஏசுதாரு. அவனுக்கு என்னவா, குருமா நல்லா தானே இருந்துச்சு, திங்கிறதுக்கு என்ன அவனுக்கு? அது அந்த மனுஷனுக்கு புரிய மாட்டேக்கே. நல்லாவே இல்லை, அதை கொண்டு வந்து என்கிட்ட காட்டிடாத, அவ்வளோதான், நான் சாப்பிடவே மாட்டேன், அப்படியே வச்சுட்டு போயிடுவேன், அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுதாரு. இப்போ அவன் ஒரு ஆளுக்குன்னு தனியாவா செய்யணும்? என்ன வேணுமா அவனுக்கு? அதான் தே, அவர்கிட்ட வெஜிடபிள் சேமியா கிச்சடி செய்யட்டான்னு கேட்டேன். உடனே சரின்னு மண்டையை ஆட்டிட்டாரு தே. என்னட்டி உளறிக்கிட்டு இருக்க? இருந்த காய்கறியை பூரம் போட்டு நேற்று தானே ராத்திரி குருமா வச்ச. இப்போ காலையில் கிச்சடி செய்கிறதுக்கு உனக்கு காய்கறி எங்கே இருக்குது? என்னத்தை, காய்கறி இல்லைன்னு எதுக்கு சொல்லுதீங்க? இந்த கையில் சட்டி நிறைய காய்கறி வச்சுருக்கோம்ல, இதை வச்சு தான் இன்றைக்கி வேலையே செய்ய போகிறேன். மர்மோளே, உன் ஐடியா எனக்கு நல்லா புரிஞ்சுட்டு பார்த்துக்கோ. தீபாவளிக்கு பிறகு ஒரு நாள் பலகாரம் வேணும், ஆனால் முறுக்கு மட்டும் வேண்டான்னு நாங்கள் எல்லாரும் கேட்டோம் பார்த்தியா? அன்றைக்கி நீ என்ன செஞ்ச? அடுப்பங்கரைக்குள்ளே போய் முறுக்கு பூரை ஒரு தட்டில் பிச்சு போட்டு மேலே தக்காளி வெங்காயம் மிளகா பொடியெல்லாம் தூத்தி விட்டு அப்படியே கொண்டு வந்து புதுசாக ஒரு சாப்பாடு மாதிரி கொடுத்தியே, அது சூப்பராக இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி தானே இதை பண்ண போகிற? குருமாவையும் சேமியாவையும் வச்சு என்னமோ செய்ய போகிற, அதானே? ஆமாத்தே, எதையாவது ஒன்று செஞ்சு திங்க வேண்டிதான். அதுக்குன்னு காய்கறி விற்கிற விலைக்கு இவ்வளோ காய்கறியை வெட்டி தூரையாக போட முடியும்? ஆமாம் மர்மோளே, சாப்பாடு நல்லா இருந்தால் போதும், நீ செஞ்சு கொடு, அவன் திம்பான். சரித்தே, நம்ம 2 பேரும் பேசுகிற விஷயம் அவருக்கு தெரிய வேண்டாம். நீங்கள் போய் ஒன்றும் தெரியாத மாதிரி போய் தார்சால உட்காந்துக்கோங்க, நான் செஞ்சு கொண்டுட்டு வாரேன், சரியா? ஆட்டு மர்மோளே, அத்தைக்கு ஒரு காப்பி மட்டும் போட்டு தாரியா? சரித்தே, காப்பி போட்டு தந்துட்டு அதுக்கப்புறம் செய்தேன்.
இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. நெட்டம்மா, என்னது இது ஒத்த காலில் நின்றுகிட்டு இருக்கே? வேண்டுதல். வேண்டுதலா? எதுக்கு இப்படி ஒரு வேண்டுதல்? ஒத்த காலில் நின்னா வேண்டணும்? அதெல்லாம் உங்களுக்கு சொன்ன புரியாது. இது கடவுளுக்கு எனக்கும் உள்ள பிரச்சனை. சரியா? நீங்கள் தலையிடாதீங்க, நான் பார்த்துக்கிடுதேன். நான் எப்படினாலும் வேண்டுவேன். பிள்ளையாரப்பா, நான் கேட்டது எல்லாத்தையும் நிறைவேற்றி வச்சிருங்க. கடவுளே, என்னைய மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. தெரியாம செய்யற தப்புக்கு தான் மன்னிப்பு உண்டு, தெரிஞ்சே செய்யற தப்புக்கு மன்னிப்பு கிடையாது. இருந்தாலும் என்னைய மன்னிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்களேன். தயவு செஞ்சு என்னைய மன்னிச்சிருங்க. வாழ்க்கையில இவ்வளவு பெரிய பாவம் செய்ய வேண்டி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா என் கையால நான் அந்த பாவத்தை செஞ்சுட்டேன். தயவு செஞ்சு என்னைய மன்னிச்சிருங்க கடவுளே. இந்த பாவத்துக்கெல்லாம் எனக்கு விமோச்சனமே கிடையாது. இருந்தாலும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கேன். மனசார நான் மன்னிப்பு கேட்கேன். என்னைய மன்னிச்சிருங்க. என்ன இந்த மனுஷன் ஓவர கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்காரு? நானும் ஒவ்வொரு தடவையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவர் வந்து வந்து இதே மாதிரி பேசுதாரே, என்ன கதையா இருக்கும்? எதுவும் நம்மளுக்கு தெரியாம தப்பு செஞ்சிருப்பாரோ? நான் செய்யறது பெரிய பாவம் தான், இருந்தாலும் வேற வழியே இல்லாம தான் செய்யுதேன். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க கடவுளே. யோ பொக்கவாயி, எதுக்கு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கீரு? என்ன தப்பு செஞ்சீரு? நானும் ஒவ்வொரு தடவையும் சாமி கும்பிடும்போது பார்க்கேன், இதே மாதிரி தான் கும்பிடுதீரு. என்ன செஞ்சீரு? ஒழுங்கு மரியாதை இப்போ உண்மையை சொல்லிருங்க. வேண்டாம் நெட்டம்மா, அதை மட்டும் என்கிட்ட கேட்காத. ஒழுங்கு மரியாதையை சொல்ல முடியுமா முடியாதா? நெட்டம்மா, என்னால சொல்ல முடியாது நெட்டம்மா. அதை சொன்னா உன்னால தாங்கவே முடியாது. அதெல்லாம் தாங்குவேன். இது எதையும் தாங்கும் இதையும். ஒழுங்கு மரியாதையை சொல்லிருங்க, இல்லைன்னா இப்போ நடக்கிறதே வேற. அது வந்து எப்படி சொல்லனே தெரியலையே நெட்டம்மா. என்ன வந்து போயின்னு இழுத்துக்கிட்டு இருக்கீரு? இந்த நெட்டமா குட்டமா கதையெல்லாம் வேண்டாம். ஒழுங்கு மரியாதை என்ன தப்பு செஞ்சீருன்னு இப்போ சொல்லுங்க. அது என்னன்னா, தினம் சாமி கும்பிடும்போது உன் கையால செஞ்ச சாப்பாடை தானே சாமிக்கு பிரசாதமா வச்சு படைச்சு சாமி கும்பிடுதேன். அது எவ்வளவு பெரிய பாவம், சாமிக்கு நான் செய்யற துரோகம்ல. அதான் சாமிகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் சொல்லுதேன்னா, சாமிக்கு விஷத்தை கொடுக்கணும்னு தெரிஞ்சும் தினம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பாத்தியா? அதுக்கு தான் நான் தினமும் மன்னிப்பு கேட்கேன். ஏன்யா, உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தா என் சாப்பாடை குறை சொல்லுவேன்? குறை சொல்றது காணாதுன்னு கடவுள்கிட்ட வேற மன்னிப்பு கேட்கியோ? இரு, இன்னைக்கு நீ செத்த. நெட்டம்மா, அதான் நான் முதலே சொன்னேன். கேட்டா நீ தாங்க மாட்டேன்னு. நீ தான் சொல்லுன்னு, அதனாலதான் சொல்லிட்டேன். என்னைய விடு. நான் தாங்க மாட்டேன்னா இல்லைன்னா நீ தாங்க மாட்டியன்னு பார்ப்போமா? உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தா என்னை பற்றி இப்படிலாம் பேசுவேன்? நெட்டம்மா, என்னைய விட்டுரு நெட்டம்மா. வேண்டாம் நெட்டம்மா, தயவு செஞ்சு என்னைய மன்னிச்சிரு. என்னைய விட்டுரு. மூக்கு புடப்பா இருந்தால் தான் இப்படிலாம் பேச தோணும். இங்கே இருக்கிறது தானே உங்களுக்கு பிரச்சனை? தூக்கி வெளியே வீசிடுதேன். நெட்டம்மான்னு என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு அலைஞ்சாரு. சரி போனா போகுதேன்னு நான் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா இவர் என்னென்னமோ பேசுதாரு. வர வர நக்கல் இவருக்கு ஓவர் ஆகிட்டே போகுது. இதெல்லாம் முதலே தட்டி வைக்கணும். ஓ ஜீசஸ், நான் தெரியாமல் எங்கள் வீட்டுக்கார தூக்கி வெளியே வீசிட்டேன். இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு பாவ மன்னிப்பு தாங்க. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஏங்க, நாளைக்கு மஞ்சுவுக்கு தண்ணி ஊற்றணும், ஃபங்க்ஷன் வச்சிருக்கு, எல்லாரையும் கூப்பிட்டுருக்கு. நம்மளும் ஏதாட்டும் ஒன்று செய்யணும்ல பிள்ளைக்கு. எனக்கு இதெல்லாம் பத்தி ஒன்றும் தெரியாது. நம்ம என்ன செய்யணும்? பிள்ளைக்கு நம்ம சேலை எடுத்து கொடுக்கணுங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு நகை வாங்கி கொடுக்கணும். சேலையா? அவ சின்ன பிள்ளை, அவளுக்கு கொண்டா சேலையை கட்டி விட போறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சின்ன பிள்ளைன்னு விட்டுற முடியுமாங்க? பிள்ளை வயசுக்கு வந்துட்டால, நம்ம செய்ய வேண்டிய கட்டுக்கு செய்யணும்ல. அப்பன்னா அவ என்ன ட்ரெஸ் போடுதாலோ அதை பார்த்து வாங்கி கொடு. சரியா? சேலையெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்ன துணியை வாங்கன்னு குழம்பிட்டு கிடக்கிறதுக்கு பதிலா பிள்ளைக்கு ஒரு மோதிரம் ஏதாவது ஒன்று போட்டுருவோமா? சரி, அப்படியே செஞ்சிருவோம். நாளைக்கு வேணா காலையில 2 பேரும் சேர்ந்து போய் ஒரு மோதிரத்தை வாங்கிட்டு வந்துருவோம். சரிங்க, நாளைக்கு காலையில் போயிடுவோம். சாயந்தரம் தானே ஃபங்க்ஷனு, நம்ம காலையிலே போயிட்டு வந்துடுவோம். ரேகாமா, என்ன இந்த பக்கம் வந்திருக்க? வா வா. என்னம்மா திடீர்னு வந்திருக்க? தாத்தா, ரொம்ப போர் அடிக்கி, கொஞ்ச நேரம் உங்க ஃபோன் தாங்களே, விளையாண்டுட்டு தாரேன். தாத்தா போனா? தாத்தா இப்போ தான் வெளியே போயிட்டு வந்தேன். வரும்போது சார்ஜ் இல்லாம போனை ஆஃப் ஆகி போயிட்டு, அதான் கொண்டு வந்து இப்போ தான் சார்ஜில் மாட்டி வச்சிருக்கேன். பாட்டி, அப்ப நீங்களாவது உங்க ஃபோனை தாங்களே, கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு தாரேன். இப்போ தாம உங்க அம்மா கீழே இருந்து ஃபோன் அடிச்சு சொன்னா, ரேகா வந்து ஃபோன் கேட்பா, கொடுக்காதீங்க, அவ இன்னும் ஹோம்ஒர்க் முடிக்கலன்னா. நீ போய் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வந்து வாங்கிக்கோமா. பாட்டி, அதெல்லாம் நான் படிச்சிருவேன், கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துட்டு படிக்க. பிள்ளைகளுக்கு படிப்பு தாம்மா முக்கியம். படிப்பை தவிர வேற எதுவுமே முக்கியம் கிடையாது. படிக்கிற நேரத்தில் படிப்பை தவிர வேற எந்த நினப்பும் வரவே கூடாது. நீங்களும் எங்க அம்மா மாதிரி தான் இருக்கீங்க, எல்லாரும் ஒரே மாதிரி பேசுதீங்க. சரோஜா, கொஞ்ச நேரம் போன் கொடுக்க வேண்டியதானே? பிள்ளை அழுதுகிட்டே போறாளே. அலட்டுங்க, விட்டுருங்க.
அவள் அழுவுதாலே நினச்சிட்டு நம்ம ஃபோனை தூக்கி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைகளை நம்மளே கெடுக்கிற மாதிரி ஆயிரும். இது அப்படியே விட்டுட்டோம்னா கொஞ்ச நேரம் அழுதுட்டு அவளே சரியாயிருவா. கடைசியாக கேட்க கொடுக்க முடியுமா முடியாதா? பாட்டி உனக்கு ஃபோனு தரமாட்டேன்னு சொல்லலம்மா, நீ ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வந்து எடுத்துக்கோ சரியா? உங்கள் ஃபோன் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. ஏங்க சாப்பிட வரீங்களா? இன்னைக்கு மாட்டினா அலெக்ஸு. எத்தே சும்மா இருங்கத்தே, பல்ல காட்டி காட்டி கொடுத்துறாதீங்க. சரி மருமோளே, காட்டி கொடுக்க மாட்டேன். அவன் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் சும்மா இருக்கேன் என்ன? ரெடி ஆயிட்டா கிச்சடியா? பார்க்கவே சூப்பரா இருக்கே. ஏங்க என்ன வெறும் கிச்சடின்னு சொல்லிட்டீங்க? இது வெறும் கிச்சடி கிடையாது, வெஜிடபிள் சேமியா கிச்சடி. கலரை பார்த்தாலே சூப்பரா இருக்கே. கொண்டா கொண்டா சாப்பிடுவோம். எம்மா, என்ன வாயெல்லாம் ஒரே பல்லா இருக்கு, என்ன சிரிப்பு? ஒன்றும் இல்லைல்ல, பல்லு சுளுக்கிக்கிட்டு. பல்லு சுளுக்கியிருக்கா? பல்லு சுளுக்குனுச்சுன்னா எல்லாரும் வாயை கோணிக்கிட்டு தானே வச்சிருப்பாங்க. நீ என்ன கெக்க புக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஏங்க அது அப்படித்தான், அப்பப்போ பல்லு சுளுக்கிக்கிடும், நான் பார்த்துக்கிடுதேன், நீங்கள் சாப்பிடுங்க. எத்தே சரி மருமோளே, சொல்ல மாட்டேன். எம் 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 எம். மாலா, இந்த கிச்சடி சூப்பரா இருக்கே. அப்படியாங்க, சரி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருக்கு மாலா. இதை மாதிரி ஒரு கிச்சடியை நான் வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்லை, அவ்வளோ டேஸ்டா இருக்கு. அப்படியாங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க, சாப்பிடுங்க. நேற்று நைட்டு சப்பாத்திக்கு குருமான்னு ஒன்று கொடுத்தியே, சரியான உரப்பு, திங்கவே முடியல, நல்லாவே இல்லை. டேஸ்ட் ஒரு மாதிரி வாய்க்கு விளங்காம கொமட்டிக்கிட்டு வருது. அதே மாதிரி ஒரு குருமாவை நம்ம வாழ்க்கையிலே செஞ்சு கொடுத்துறாத சரியா? ராத்திரி பூரா உன்னை ஏசிக்கிட்டே தூங்குனேன், இப்படி ஒரு சாப்பாடு செஞ்சு நம்மளை கொள்ளுதாளேன்னு. இன்னைக்கு காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு நல்ல அருமையான சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்கேன். உன்னைய பாராட்டுறதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லைமாலா. ஏம்மா என்னம்மா அப்பையிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், கேட்க புக்கன்னு ஒரே சிரிப்பா இருக்கு, என்ன விஷயம்? எத்தே ஐ ஆம் யுவர் பெஸ்ட் மருமகள். சரி மருமோளே, சிரிக்க மாட்டேன். சிரிக்க மாட்டேன் சிரிக்க மாட்டேன்னு பல்ல ஈன்னு காட்டிக்கிட்டு இருக்கீங்க. அவருக்கு டவுட் வந்துட போகுது, பேசாமல் இருங்க. மூஞ்சி இப்படி தான் வைக்கணும். உங்கள் பிள்ளை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அமைதியாக இருக்கணும். ஆட்டும் ஆட்டும். மாலா, அம்மாக்கு என்னாச்சு? பல்லாஸ்பத்திரிக்கு எதுவும் கூட்டிட்டு போகணுமா? ஏங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பல்லு சுளுக்க நானே சரி பண்ணிக்கிடுதேன். அதெல்லாம் எனக்கு கை வந்த கலை, நீங்கள் சாப்பிடுங்க. சரி சரி, நான் சாப்பிடுதேன். எம் 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 எம். 10 நிமிடத்துக்கு பிறகு. எப்பா, சரியான சாப்பாடு, சாப்பிட்டதே தெரியல, வயிறு நிறைய தின்னுட்டேன். ஏங்க நேற்று ராத்திரி செஞ்ச குருமா, அதை மட்டும் இன்னமும் வாழ்க்கையில கொடுத்துடவே கொடுத்துடாது. அந்த பேச்சையே என் முன்னால எடுக்காது. அது எப்படிங்க நான் கொடுக்க முடியும்? அதை தான் சாப்பிட்டு காலி பண்ணிட்டீங்களே. என்ன சொல்லுத? நான் சாப்பிட்டேனா? நான் எங்க குருமாவை சாப்பிட்டேன்? நான் சேமியா தானே சாப்பிட்டேன். அங்கே தான் என் மாஸ்டர் பிளானை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சேமியாவை வேக வச்சு அந்த குருமாக்குள்ளே போட்டு கிண்டி தான் இப்போ உங்களுக்கு கொடுத்தேன். அதை தான் ரசித்து ருசித்து சாப்பிட்டீங்க. காக்கான்னு சொல்லினா கோழி கொண்டே பிடிச்சி இழுத்துருவோம் பார்த்துக்கோ. என்ன போகும்போது ஒரே சந்தோஷமா போனேன். அம்மாட்ட போய் ஃபோன் வாங்கிட்டு வருவேன், வந்து நான் ஜாலியா விளையாடுவேன், நீங்களே பார்த்துக்கிட்டே இரு பவு பவு அப்படின்ட்டு போனேன். இப்போ என்ன அழுதுகிட்டே வரே? என்ன நடந்திருக்கும்னு நான் சொல்லட்டா? நீ போய் அம்மாட்ட போய் ஃபோன் கேட்டிருப்ப, அம்மா ஹோம்வொர்க்லாம் எழுதி முடிச்சிட்டியான்னு கேட்டிருப்பாங்க. சரின்னு நீ கோவம் வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு வந்துட்ட, அதானே நடந்துச்சு? அது மட்டும் நடக்கல மஞ்சு. அம்மாட்ட போய் ஃபோன் கேட்டேன்னா ஹோம்ஒர்க் எழுத அப்போ தான் தருவேன்னு ஏசி விட்டுட்டாங்க. சரி அம்மா தான் வேலைக்கு ஆகலை, பாட்டிகிட்ட போய் கேட்போமேனு பாட்டிகிட்ட போய் கேட்டேன். அவங்களும் அப்படியே எழுதி வச்ச மாதிரி அதையே சொல்லுதாங்க. அப்படித்தான் நானும் நினச்சேன். ஸ்கூலுக்கு போக மாட்டோம்ல, எதுக்கு வேஸ்ட்டாக போட்டு ஹோம்ஒர்க் எழுதிக்கிட்டு எழுத வேண்டாம்னு நினச்சேன். அவங்க தான் எழுதுன்னு உயிரை வாங்குதாங்களே. எப்படினாலும் நீ ஹோம்ஒர்க் எழுதி தானே ஆகணும். நாளைக்கு போலனா நாளை கழிச்சு போவல்ல, போகும்போது ஹோம்ஒர்க் எடுத்துட்டு போகணும்ல. நாளைக்கு ராத்திரி வரைக்கும் நம்ம வீட்ல ஃபங்க்ஷன் நடக்கும், அதுக்கப்புறம் உட்கார்ந்து நீ எப்படி எழுதுவ? அப்ப இன்னைக்கு எழுதிறது நல்லது தானே. நீ அம்மா மாதிரி பேசாத, தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். என்கிட்ட எல்லாம் வந்தேன்னு வெச்சுக்கோயே, இந்த உலக்கைய கொண்டு ஒரே குத்தா குத்திடுவேன். ரேகா, சாப்பாடு ரெடி ஆயிட்டு வா, 2 பேருக்கு எடுத்துட்டு போ. என்னால கீழே எல்லாம் வர முடியாது, நீங்க கொண்டு வந்து கொடுங்க. அடியே ஒய்யாம படியில ஏறி ஏறி இறங்க முடியலடி, வந்து எடுத்துட்டு போ. எனக்கு ஒன்றும் சாப்பாடு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க உங்க சாப்பாடை. உனக்கு வேண்டாம்னா நீ பட்னியா கடை, மஞ்சுக்கு வேணும்ல, வந்து எடுத்துட்டு போய் கொடு. போ போ, எனக்காண்டி சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடு. பவு பவு. அட, நம்ம குரூப்பு 2 பேரும் எங்கே கிளம்பிட்டீங்க? நாங்க 2 பேரும் உன்னைய பார்க்க உங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கோம். நீ என்னடான்னா குறுக்க வார.
என்னைய பார்க்கவா வந்தீங்க? என்ன விஷயம்க்கா? லட்சுமி அக்கா மகளுக்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்கல்ல, அதுக்கு நம்ம ஏதாட்டும் ஒன்று செய்யணும்ல. அதான் சரி கடையில் போய் ஏதாட்டும் ஒன்று வாங்கலான்னு பார்த்தேன், உன்னையும் கூட்டு போகலான்னு பார்த்தேன். அதுக்கு தான் உங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். ஆமாக்கா, நம்மளும் கண்டிப்பாக ஏதாட்டும் ஒன்று செய்யணும். லட்சுமி அக்கா நம்மளுக்கு கூட பிறந்த அக்கா மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டாமா? லட்சுமி அக்காவுக்கு அண்ணன் தம்பி யாரும் இல்லைல்ல, அதனால எங்கள் வீட்டுக்கார தாய்மாமாவாக்கிட்டேன். நாங்கள் தான் தாய்மாமா சீர் செய்ய போகிறோம். நீங்கள் பெரிய தாய்மாமா வீடுன்னா நாங்கள் சின்ன தாய்மாமா வீடு. ராமுதான் லட்சுமி அக்காவுக்கு இன்னமும் சின்ன தம்பி, அதனால நாங்களும் சீர் செய்வோம். சீருன்னா என்னது? பண்டமா? அது திங்க நல்லா இருக்குமா? எந்நேரமும் திங்கிறதுலே இருக்காத சிம்ரன். நான் தான் எப்போ பார்த்தாலும் தின்னுக்கிட்டு அலைவேன், நீ எனக்கு மேலே இருக்க. சீருன்னு என்னது தெரியுமா? சீருன்னா சீர் வரிசை. தாய் மாமா பிள்ளைங்களுக்கு செய்கிற சீர் வரிசை. நிறைய பொருள் எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க, சரியா? அதுதான் சீரு, திங்கிற பொருள் கிடையாது. ஓ அப்படியா? நான் கூட தின்றலான்னு பார்த்தேன். சரி அதை விடுங்க, நம்ம என்னெல்லாம் வாங்கிட்டு போகணும்? தாய் மாமான்னா பட்டு எடுத்து வைக்கணும். அப்படி இல்லைன்னா பாவாடை சட்டை தாவாணி அது மாதிரி வாங்க வேண்டியதான். அதுக்கு பிறகு ஒரு மாலை வாங்கணும், தொணை மாலை ஒன்று வாங்கணும். அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க? வாழைத்தாறு வாங்கிட்டு போகணுக்கா, மறந்துடக்கூடாது. அது முக்கியமான பொருள். தாய் மாமா வாழைத்தாறு தூக்கிட்டு தான் போகணும். அதுக்கு பிறகு நம்ம இந்த தாம்பாளத்தட்டில் வைப்போம்ல, பழங்கள், ஸ்வீட்டு, சாக்லேட்டு, அது இதுன்னு எல்லாத்தையும் வைக்க வேண்டியதான். சரிடி, நம்ம அப்படின்னா சேலை எல்லாம் பார்த்து வாங்கிடுவோம். சேலை வேணுமா தாவாணி வேணுமான்னு கடையில் போய் பார்த்துக்கிடுவோம். அதுக்கு பிறகு மாலை வாழைத்தாறு அது இதுன்னு ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பிரிச்சுக்கிடுவோமா? ஏக்கா, தாய் மாமான்னு பொறுப்பு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைக்கு தங்கத்தில் ஏதாவது ஒன்று வாங்கி போடணும்க்கா. ஒரு மோதிரமோ ஒரு செயினோ அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏதாட்டும் ஒன்று செஞ்சு தான் ஆகணும். அப்படியா? கண்டிப்பாக அதெல்லாம் செய்யணுமோ? சரி அப்போனா நம்ம ஒரு மோதிரம் வாங்கி போட்டுருவோமா? ஆமாக்கா, மோதிரம் வாங்கினாலே ஒரு 2 கிராம்லையாவது வாங்கணும்ல. ஒரு கிராம் இப்போ என்ன விலை விற்கி? அதுக்கே ரொம்ப துட்டாயிரும். நானும் என்ன வாங்கன்னு தெரியல. பேசாமல் நானும் ஒரு மோதிரத்தை வாங்கி கொண்டு வந்து போட்டுறட்டா? தாய் மாமா தான் இருக்கணுமா? தாய் மாமியெல்லாம் இருக்கக்கூடாதா? நான் லட்சுமி அக்காக்கு தங்கச்சியாக இருக்கேன். எட்டி கிறுக்கச்சி, தாய்க்கு தம்பின்னா தான் அது மாமா, தாய்க்கு தங்கச்சின்னா அது சித்தி இல்லை. இல்லை நானும் மஞ்சுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுதேன், அதான் கேட்கேன். நீ உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்ய சிம்ரன், அதெல்லாம் தப்பே கிடையாது. யார் வேணா என்ன வேணா செய்யலாம். ஆனால் தாய் மாமா சீர் செய்கிறது கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். சரி அப்போனா பிள்ளைக்கு போட வேண்டிய நகையெல்லாம் நான் வாங்கி கொடுத்துருதேன், சரியா? சரி அப்போனா எல்லாம் வாங்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் வாங்கிடுவோம். நாளைக்கு காலையிலேருந்து இந்த தாம்பாளத்தட்டில் வைக்கிறது அடுக்கிறது எல்லாத்தையும் முடிச்சிருவோம். பிற கிளம்பும்போது ஒரே வீட்டில் இருந்து மொத்தமாக கிளம்பி போவோம். அப்போ தான் ஆளுக்கு ஒரு தட்டை தூக்கிட்டு போகிறதுக்கு சரியாக இருக்கும். ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இளிச்சக்காவும் ஏதாட்டும் ஒன்று செய்வாங்கல்ல, அவங்களும் லட்சுமி அக்காவும் ரொம்ப பெரிய தோஸ்து, அதனால் அவங்க ஏதாவது செய்வாங்க. அதுக்கு பிறகு பட்டம்மா பாட்டி வீட்லேயும் கண்டிப்பாக பிள்ளைக்கு ஏதாவது செய்வாங்க. அதனால் அவங்ககிட்டையும் பேசிக்கிடுவோம். பேசிட்டு யாராவது ஒருத்தர் வீட்டில் இருந்து மொத்தமாக எல்லாத்தையும் கொண்டு போகிற மாதிரி பார்த்துக்கிடுவோம். சரி, ஃபங்க்ஷன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய சாப்பாடு இருக்கும், நல்லா சாப்பிடலாம். என்ன சாப்பாடு போடுவாங்கன்னு தெரியலையே. இவ வேற ஃபங்க்ஷன் சாப்பாடுன்னு ஞாபகப்படுத்தி விட்டுட்டா, எனக்கு வேற வாயில் எச்செல்லாம் ஊறுதே. லட்சுமி அக்கா எப்படியும் பிரியாணி தான் போடுவாங்க பாரு. பிரியாணினா நான் 10 ரவுண்டு சாப்பிடுவேன். சரி அப்படின்னா நம்ம போவோமா? போகிற வழியில் அப்படியே செல்வி இருந்தான்னு அவளையும் பார்த்து கூட்டிகிட்டு போவோம். அவளும் வந்தாலும் வருவாள்ல. அதுக்கு பிறகு முக்கியமான பொருட்களெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். இந்த சேலை வாங்குறது, நகை செட்டு வாங்குறது, அது இது நம்ம பார்த்து வாங்கிட்டு வந்துடுவோம், சரியா? அதுக்கு பிறகு இந்த பூவு பழம் சாக்லேட்டு அதெல்லாம் வாங்குறதுக்கு வீட்டு ஆம்பளையாட்களை அனுப்பி விட்டுருவோம். ஆமாம், தாய் மாமா மாதிரில எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு எல்லா பொருளையும் வாங்கட்டும். வாங்க, நம்ம செல்வி அக்காவை போய் பார்ப்போம். பார்த்துட்டு துணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்ல தலைக்கு குளிர எண்ணெயை தேய்ச்சாச்சு. தலையை நல்லா சீவி ஒரு கொண்டையை போடுவோம். முடிய பிச்சு இழுத்துக்கிட்டுல வருது, ஒரே சிக்கா கிடக்கு போலையே. அட கடவுளே, என்னது இது? முடி இப்படி கழியுது, சீப்பு பூரா முடியால இருக்கு. நான் தலைக்கு உப்பு தண்ணியை கூட ஊத்தலையே. கிணத்துல இருந்து நல்ல தண்ணி இறைச்சி கொண்டு வந்துல குளிக்க. அப்புறம் ஏன் முடி இப்படி கழியுது? என்ன கதையா இருக்கும்? என்ன மிஸ்டர் செல்வி அக்கா, தனியாக கடந்து புலம்பிட்டு கிடக்கீங்க? முடி பூரா கழியுதுட்டி. தலைய சீவுதே, சீப்புல எவ்வளவு முடி வந்திருக்குன்னு பாரு. அதான் மனசுக்கு ஒரே கஷ்டமா இருக்கு. முடி கொட்டுறதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? நல்ல முட்டையோட வெள்ளைக்கரு இருக்குல்ல, அதை எடுத்து போட்டு நல்லா அடின்னு அடித்து அதை தலைக்கு போட்டு நல்லா தடவி வச்சுட்டு நல்லா ஊற வச்சு குளி, எல்லாம் சரியாயிரும். நானும் அப்படித்தான் செய்வேன். அதான் என் முடி பாரு பளபளன்னு இருக்கு. வெங்காயத்தை அரைச்சி தலையில் தேய்ங்க, எல்லாம் சரியாயிரும். நான் அப்படித்தான் தேய்க்கேன்.
ஏக்கா அதெல்லாம் செஞ்சுட்டு கிடக்காதீங்க. கருவேப்பிலை இருக்குல்ல, நல்ல பச்சை கருவேப்பிலையா பார்த்து நல்லா வெட்டி போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. அதுக்கு பிறகு அதை தலையில் போட்டு நல்லா தேய்ச்சிருங்க. 1 மணி நேரம் ஊற வைங்க. அப்புறம் ஷாம்பு இல்லைன்னா சீயக்காய் போட்டு குளிச்சிருங்க. நல்லா சரியாயிரும். முடி கொட்டவே கொட்டாது. ஆடி பாவிகளா, முடி கொட்டுது, ஏதாவது ஒரு வைத்தியம் சொல்லுங்கடின்னு உங்ககிட்ட ஐடியா கேட்டா முட்டை பொரியல் செய்யறதுக்குள்ள இவளுக்கு ஐடியா சொல்லிக்கிட்டு இருக்காளுங்க. ஒருத்தி முட்டையை கலக்குங்க, ஒருத்தி வெங்காயத்தை வெட்டுங்க, ஒருத்தி கருவேப்பிலையை அரைச்சி போடுங்க. ஐயோ கடவுளே, முட்டையை செஞ்சு திங்கவா? முட்டையை கிண்டுறது பொரிக்கிறது எல்லாம் நாளைக்கு வச்சுக்கோங்க. இன்னைக்கு எங்கள் கூட கடைக்கு வரீங்களா? நாங்களாம் போய்கிட்டு இருக்கோம். கடைக்கு போறீங்களா? என்னத்துக்குமா? எந்த கடைக்கு போறீங்க? லட்சுமி அக்கா அவளுக்கு சீர் செய்யணும்ல. நாங்கள் தான் பெரிய தாய்மாமா வீடு, நெட்டச்சி தான் சின்ன தாய்மாமா வீடு. நாங்கள் சீர் செய்ய போகிறோம். அதுக்கு தான் தேவையான பொருளெல்லாம் வாங்க கடைக்கு போகிறோம். நீ வாரியா? ஆமா, நானும் செய்யணும்ல. தாயா பிள்ளைய பழகிட்டோம், பிள்ளைக்கு செய்யாம இருக்க முடியுமா? இருங்கட்டி, நானும் வாரேன். வாங்க போவோம். என்ன போகுமான்ட்டு அப்படியே எந்திரிச்சு வாரே. துட்டு ஒன்று கொண்டு வரலையா? போற வழியில எங்க வீட்டுக்கார்ட்ட வாங்கிட்டு போவோம். மனுஷன் கடையில தான் இருக்காரு. சரி, அப்போனா எங்கள் வீட்டுக்கு வாங்க. எல்லாரும் போய் அப்படியே கார் எடுத்துட்டு போகிற வழியில் அப்படியே உங்கள் வீட்டுக்கார்ட்ட காசு வாங்கிட்டு போவோம். கார்ல போறோமா? ஜாலியா இருக்குமே. எங்கே நம்ம போகிறோம்? சீர் வரிசை வாங்க. ஆமா ஆமா,